இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 14ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41. இறை வார்த்தைகள் 55 57 முடிய மற்றும் அதிகாரம் 42 இறை வார்த்தைகள் 5 7 மற்றும் 17 24 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயருடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவரிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழி பெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி.
உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டிவனராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுளின் பேரன்பு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மீது காட்டும் பேரன்பு மிக பெரியது. அதை வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 33 அதன் ஆசிரியர் உண்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக என்று பாடுகின்றார். இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாக இருந்தாலும் ஆண்டவரின் பேரன்பு தங்கள் மீது இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது கவனத்திற்குரியது. கடவுளின் பேரன்பு எப்படியெல்லாம் அவரது மக்கள் மீது வெளிப்படுகிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. தன்னுடைய உடன்பிறப்புகளாலேயே மிதியானிடம் விலைக்கு விற்கப்பட்ட யோசேப்பை கடவுள் எகிப்து நாட்டு மன்னன் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்றார். அது மட்டுமல்லாமல் அவரை பஞ்ச காலத்தில் மக்களுக்கெல்லாம் உணவிடுமாறு செய்கின்றார்.
சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை மூலைக்கல்லாக உயர்த்தியதும் அவரை மக்களுக்கு உணவிடுமாறு செய்ததும் கடவுளின் மாபெரும் செயல்கள் அல்லவா? நற்செய்தியில் இயேசு 12 தேர்ந்தெடுத்து அவர்களை வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள் என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் பேரன்பை உதறி தள்ளிவிட்டு வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் போனார்கள். ஆனாலும் பேரன்பு மிக்க இயேசு அவர்கள் நடுவில் தம் சீடர்களை அனுப்பி தம் அன்பினை வெளிப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் கடவுள் நம்மீது பேரன்பு காட்டுகின்றார் என்றால் அவரது பேரன்பை நாம் உணர்ந்தவர்களாய் அதனை மற்றவரிடம் காட்ட வேண்டும். அப்போதுதான் நாம் அவரது அன்பு மக்களாக இருக்க முடியும். ஒரு கோடை காலத்தில் பறவைகள் உணவின்றி தவிப்பதை பார்த்த ஒரு பெரியவர் அவற்றுக்கு தன்னுடைய வீட்டிற்கு பின்பக்கம் உணவளிக்க தொடங்கினார். தொடக்கத்தில் அவர் அவற்றிற்கு உணவிட தொடங்கும்போது பறவைகள் தங்களால் எவ்வளவு தானியங்களை கொத்தி உண்ண முடியுமோ அவ்வளவு தானியங்களை வேக வேகமாக கொத்தி உண்டன. இன்னும் ஒரு சில பறவைகள் தானியங்கள் எல்லாம் தங்களுக்கு மட்டும் சொந்தம் என்று மற்ற பறவைகளை துரத்திவிட்டன. இப்படியே சில நாள்கள் சென்றன. ஒரு நாள் பெரியவர் பறவைகளுக்கு உணவு வழங்கும்போது அவற்றுக்கு நடுவில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தார். அது என்னவென்றால், அதுவரைக்கும் வேக வேகமாக தானியங்களை உண்ட பறவைகள் மிகவும் நிதானமாக தானியங்களை உண்டன. அதே வேளையில் அவை மற்ற பறவைகளை துரத்திவிடாமல் இருந்தன. தங்களுக்கு எப்படியும் உணவு என்ற எண்ணம்தான் பறவைகள் நடுவில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைத்து பெரியவர் மகிழ்ச்சி அடைந்தார். இன்னும் சில நாள்கள் கடந்தபோது பறவைகள் நடுவில் இன்னொரு மாற்றமும் ஏற்பட்டிருந்தது. பெரியவர் பறவைகளுக்கு உணவிடும்போது அவை மற்ற பறவைகளையும் குரல் எழுப்பி அழைத்து அவற்றோடு சேர்ந்து உண்டன. இதையெல்லாம் பார்த்து பெரியவர் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கும் போது அதனை பதுக்கி வைக்கும் செயலில் ஈடுபடாமல் பகிர்ந்தளிக்கும் உன்னத செயலில் ஈடுபடுவோம். அதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. எல்லா உயிர்களின் கண்களும் உம்மையை நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறீர் என்று திருப்பாடல் 145:45 பார்க்கிறோம். இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து உண்போம், கொடுப்பவர் தாராளமாக கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிரதிநிதிகள் என்பதால் கடவுளை பிரதிபலிப்போம். கடவுள் நம்மீது காட்டிய பேரன்பை மற்றவரிடமும் காட்டுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.